சார் உங்களுடைய தீசஸ் பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கோம். சார் இப்போ இந்த 360 டிகிரி ஃபீட்பேக்கில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது சார்? நம்ம வந்து யார் அந்த ரேட்டியோ பார்ட்டிசிபெண்ட்டோ இந்த ரேட்டர் செலெக்ஷன் யார் ரேட் பண்ணுறாங்களோ அந்த ஃபீட்பேக் கொடுக்குறவங்க வந்து செலெக்ஷன் அவங்கள்ட்டே விட்டுடுறோம். அப்போ தான் அந்த அக்செப்டபிலிட்டி, அந்த ஃபீட்பேக் அக்செப்டபிலிட்டி நடக்கும், அது எஃபெக்டிவாக இருக்கும். சரி, கிரெடிபிலிட்டியும் இருக்கும். ஏன்னா அவரே செலக்ட் பண்ணி ஒருத்தரை கொடுக்கும்போது அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக அதை ஒத்துண்டு அதை பற்றி சிந்தனை பண்ணி அதை பயிற்சி பண்ணி எப்படியாவது அந்த சேஞ்ச் என்ன வேணுமோ அதை சேஞ்ச் உண்டாக்குறதுக்கு, டெவலப்மெண்ட் உண்டாக்குறதுக்கு வழி பண்ணுவார் அவரே, செல்ஃப் தட் இண்டிவிஜுவல். ஆனால் அதில் முக்கியம் என்னென்னா இந்த மியூச்சுவல் அட்மிரேஷன் சிண்ட்ரோம் சொல்கிறாங்களே, நான் வந்து உன்னை ப்ரைஸ் பண்ணுறேன், நீ என்ன ப்ரைஸ் பண்ணு, அது பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் அவங்கள்ட்ட அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் சொன்னேன்ல, அந்த விழிப்புணர்வு அதுலேயே சொல்லிவிடணும். இது உங்ககிட்ட கொடுத்த காரணம் வந்து உங்களை நம்பி கொடுத்துருக்கோம். நீங்களே ரேட்டர்லாம் ஃபீட்பேக் யார்கிட்ட வாங்குறீங்க செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு உங்களை நம்பி கொடுக்கும்போது உங்களுடைய மேம்பாட்டுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க. அது நினைவில் கொண்டு அந்த ரேட்டரும் அவங்கள்ட்டையும் பேசி இன்டர்வியூ கொஸ்டின் பேசும்போது அவங்களும் ஃபீட்பேக் கொடுக்கும்போது கன்ஸ்ட்ரக்டிவாக கொடுக்கணும். சார் இவருடைய எது ஸ்ட்ரென்த் ஏரியா, எது ஸ்ட்ராங், இவர் எதில் வீக்காக இருக்கார், அவரோட குவாலிட்டி எது, அப்படிலாம் அவர் ஃபீட்பேக் கொடுக்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதில் தானே ஃபீட்பேக் வரப்போகிறது. அந்த கொஸ்டினரோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாட் யூ கால். ஸோ அதனால் அந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவங்களும் இதை மனதில் எண்ணத்தை வச்சுக்கணும். ஃபார் தி இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்கு தான் அவங்கள கேட்டிருக்காங்க. அந்த இண்டிவிஜுவலாக நினச்சிக்கணும், இது மாதிரி தன்னோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் அவங்கள்ட்ட இருந்து வாங்குறோன்னு. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் வந்தது, அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் வந்தால் இதுவாக இருக்கும். இந்த போஸ்ட் ஃபீட்பேக்குன்னு இது வந்தப்புறம் அதை இண்டிவிஜுவல் திங்க் பண்ணணும், ரிஃப்ளெக்ட், அண்ட் தென் யூ ஹேவ் டு ஆக்ட் ஆன் தட். திங்க் அபவுட் இட், ரிஃப்ளெக்ட் அண்ட் ஆக்ட். ஸோ அந்த போஸ்ட் ஃபீட்பேக் ஃபேஸ் ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா அது நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கும், பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கும். ஸ்ட்ரென்த் இருக்கிற இடத்துல அது பில்டு பண்ணுறதுக்கு சொல்லணும் அவங்கள, பில்ட் ஆன் ஸ்ட்ரென்த். ஆமாம், இப்போ ஒரு நல்ல ஒருத்தருக்கு வந்து இதில் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஏரியா ஒரு குவாலிட்டி இருக்குன்னா அதை பில்டப் பண்ணணும். இப்போ லிமிட்டேஷன், நான் வீக்னஸ் சொல்லலை என்னோட இதில், நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வீக்னஸ் சொல்லலை வார்த்தையை, என்னோட தீசிஸ் லிமிட்டேஷன் சொல்கிறேன். அதாவது இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எது இருக்கோ அவங்கள கைட் பண்ணணும். ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு எந்த குவாலிட்டி அவர் நிறுத்தலாம், இப்போது சரியான குவாலிட்டி இல்லை, எந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அதை பில்டப் பண்ணலாம், எந்த குவாலிட்டி அவர் கற்றுக்கணும் அதை லேர்ன் பண்ணலாம், எந்த குவாலிட்டி அவர் கண்டினியூ பண்ணலாம் விச் இஸ் வெரி குட், இதெல்லாம் இது தெளிவுபடுத்தலாம். இதில் இந்த போஸ்ட் ஃபீட்பேக் ஸ்டேஜில் இந்த ஆக்ஷன் பண்ணும்போது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசைரபிள் குவாலிட்டி 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ இந்த டிசைரபிள் குவாலிட்டி, சேஞ்ச், ஸ்கில், காம்பிடன்சி, நாலேஜ், பிஹேவியர் இதெல்லாம் நடந்ததுன்னா அதை நம்ம ஒரு ஒர்க் ஷாப்போ இல்லை இது ஒரு நம்ம ஆடிட் பண்ணினோம்னா அது தெரிய வரும். அது வந்ததுன்னா அப்போது இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் ஆக்ஷன், வாட் எவர் தட் யூ காட் ஆக்ஷன் பிளான், அந்த இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் நேர்ந்ததா நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட்டு சைக்கிள்லேயே தெரியும் நேர்ந்ததா. அவங்கள கைட் பண்ணணும், அந்த ப்ராசஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஒரு மென்டர் வச்சுக்கலாம், ஒரு கவுன்சிலர் வச்சுக்கலாம், இப்போ எனக்கு ஒரு ஆளை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன், இந்த கைடை வச்சுக்கலாம். ஹெச்ஆர் பீப்புள் வந்து இதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அப்படி பண்ணினா இந்த போஸ்ட் ஃபீட்பேக் ஸ்டேஜும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கைட் பண்ணினா ஐ திங்க் என்னை பொறுத்த மட்டும் அந்த இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட், desired individual development quality or desired competency or a desired knowledge and skill or behavior will take place. அப்படி நடந்ததுன்னா டெஃபினட்டா individual development will take place, organization development will take place. நிச்சயமா சார். இப்போ 360 டிகிரி ஃபீட்பேக் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பேசியிருக்கோம். அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஒரு ஆர்கனைசேஷன் ஆட்டும் அதில் வேலை பண்ணுற ஊழியர் ஆட்டும் அப்படின்னு. இது தவிர வந்து ஒரு ஜாப்பனீஸ் மேனேஜ்மெண்ட் அந்த டெக்னிக் பற்றியோ அந்த ப்ராக்டிஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். ஓகே, இந்த ஃபீட்பேக்லேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், லிட்ரேச்சர்லேயும் இருக்குது, அமெரிக்காவில் ஃபீட்பேக் டைரக்ட், ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐ திங்க் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அமெரிக்காவில். ஜப்பானில் நான் என்னுடைய அனுபவத்தில் இன்ஃபார்மல் ஃபீட்பேக் தான் கொடுப்பாங்க, டைரெக்டாக ஒரு ஷாக்கிங் ஃபீட்பேக் கொடுக்குறதில்ல. அது ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட் கண்ட்ரி, ஏஷியான்னு சொன்னேன் முன்னாடி. ஜப்பானில் ரொம்ப வெரி இன்ஃபார்மல் ஃபீட்பேக்.
அவங்க அதான் கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த ஃபீட்பேக் மேனேஜ்மெண்ட் ஜஸ்ட் சி. ஸோ கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஃபீட்பேக் மேனேஜ்மெண்ட் இதுவாக இருக்குது இல்லையா. ஏஷியாவில் பொறுத்த மட்டும் நம்ம ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட் கண்ட்ரி ஜென்ரலாக. அதனால தான் நான் டெவலப்மெண்ட் டைமென்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். வெறுமனை பே ஆர் ப்ரமோஷன்னா அது வேறு மாதிரி ஆகிடும்னு சொல்லி. ஸோ ஏஷியாவில் பொறுத்த மட்டும் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அதை அவங்கள்ட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது ஃபீட்பேக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ஜப்பானில் அந்த இன்ஃபார்ம் ஃபீட்பேக் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஜென்ரலாக மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஜப்பானில் நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இந்த 20 வருஷத்தில் ஃபியூ டைம்ஸ் போயிருக்கேன் இன்விடேஷன். நான் ஒரு டாப் ஹைடெக் இன்ஜினியரிங் கம்பெனியோட அசோசியேட்டாக இருக்கேன். அவங்களுடைய இந்தியா இன்ட்ரெஸ்ட் நான் பார்த்துக்கிறேன் as இண்டிவிஜுவல். அவங்க ஜாப்பனீஸ் ப்ராக்டிஸுங்கிறது என்னை பொறுத்த மட்டும் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்களோ, சமூகத்தில் என்ன பண்ணுறாங்களோ, கம்யூனிட்டி அண்ட் சொசைட்டி, அதுதான் மேனேஜ்மெண்ட்டில் வருது. நாம் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டில் தனியாக வந்தது நம்ம சொல்லிட்டுருக்கோம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் 87 இது பார்த்துட்டேன். ஜஸ்ட் இன் டைம் சொல்கிறோம். குறித்த நேரத்தில் வருதல், குறித்த நேரத்தில் பண்ணுதல் ஒர்க்கு. ஸோ ஜஸ்ட் இன் டைம் வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறோம், குறித்த நேரத்தில் எல்லாம் வந்ததுன்னா நம்ம ஸ்டாக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம், குறைச்சலாக வச்சுக்கணும், நல்லது, பணத்தை வந்து லாக்அப் பண்ண வேண்டாம், இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். நான் அதெல்லாம் சொல்லலை, சிம்பிள். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், பேசியிருக்கோம். நான் நினச்சேன் ஜப்பானில் எப்படி அது பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். அவங்க குறித்த நேரத்தில் வருது. இப்போது என்னை வந்து ஹோட்டலில் வந்து நான் வந்து 7 மணிக்கு உனக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொல்கிறேன். 6:58 வந்துடுவாங்க, 7:02 போயிடுவாங்க. முதல்ல நான் வந்து ஷின்கான்சன் சொல்கிற அந்த புல்லட் ட்ரெயினில் ஜப்பானில் நான் ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய ஆர்வம்னா இவங்களை செக் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது. 5, 15, 30 செகண்டுக்கு கியோட்டோ நான் நினைக்கிறேன் அது ஷின்ஓசாக்கா ஸ்டேஷனுக்கு 5:30 செகண்டுக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 2 ஸ்டேஷன் நடுவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஜாப்பனீஸ் ஃப்ரெண்டோட. முதல்ல போனதுனால ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒன் ஆஃப் த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இந்த வேர்ல்டு. எக்ஸாக்டாக 5:30 செகண்டுக்கு அந்த கதவு திறந்தது. என்னால் அது கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஸோ வெளியில் வந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு, நார்மலாக ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து ரொம்ப சைலண்ட், தாசி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறதில்ல எனக்கு தெரிந்த மட்டும். ஆனால் நான் அவங்ககிட்ட ரொம்ப பழகினதுனால என்கிட்ட சொல்கிறாங்க, சிவசங்கர் சான், உங்கள் வாட்ச் 30 செகண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது காமிச்சிருந்தா நீங்கள் வாட்ச் தூக்கி போட்டுரும். குறித்த நேரத்தில் பண்ண வேண்டியது. அதே மாதிரி எங்கள் ஃபேக்ட்ரிக்கு போனேன். அப்போ நான் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணியிருந்தோம். அந்த ஒர்க்கர் இன்டர்பிரட்டரோட போனேன். என்னோட பிரசிடென்ட் செக்ரட்டரி வந்தார். எனக்கு கொஞ்சம் தான் ஜாப்பனீஸ் தெரியும், கொஞ்சம் தான். ஸோ நான் இங்கிலீஷில் பேசினும் போது, ஆனால் கொஞ்ச நாளில் அந்த பாடி லாங்குவேஜில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டீம் மெம்பர் ஆர் ஒர்க்கர் ஆர் எம்ப்ளாயி சொல்கிறார் அந்த ஃபேக்ட்ரியில், நான் எப்போ இந்த மிஷின் டிஸ்பேச் ஆகும்னு கேட்டேன். நாளான்னைக்கு என்றைக்கு நான் போகிறேனோ அதுக்கு ஒரு நாள் தள்ளி அதுக்கு அடுத்த நாள் 2 மணிக்கு இது எங்கே போகிறது, ஒரு ஜாப்பனீஸ் கஸ்டமர் வந்து எடுத்துன்னு போயிடுவாங்கன்னு சொன்னார். நான் என்னமோ அதை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு, இந்த ஜஸ்ட் இன் டைமை பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 மணிக்கு அப்புறம் போனேன். ஜஸ்ட் ஆஃப்டர் 2 இல்லை, மிஷின் காணும். நான் அவர்கிட்ட என்னுடைய அந்த செக்ரட்டரியோட போனேன். அந்த ஒர்க்கை திருப்பி அவங்ககிட்ட அந்த எம்ப்ளாயிட்ட போனேன். என்னப்பா இது, நான் 2 o'clock காணுமே, நான் வந்தேனே. நான் உங்கள்கிட்ட 2 o'clock போகும்னு சொன்னேன், 2 o'clock போயிடுது சார். நான் எப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஜாப்பனீஸ், ஸோ நான் கண்டிப்பாக இது வந்து அடுத்த ப்ராசஸ் நான் கொடுத்தாகணும். அடுத்த ப்ராசஸ் ஜாப்பனீஸ், அவங்க கண்டிப்பாக அதை இது பண்ணி அவங்களுடைய வேலையை பண்ணி அதுக்கு அடுத்த நாள் பேக்கிங் கொடுத்தாகணும். அவன் ஜாப்பனீஸ், அவங்க ஜாப்பனீஸ், அவங்க கரெக்டாக அந்த குறித்த நேரத்துக்கு என்ன டைம் பண்ணி அவங்க ரெடி பண்ணி வச்சாகணும். அந்த ஜாப்பனீஸ் கம்பெனி இஸ் ஜாப்பனீஸ், அந்த ட்ரக்கு டிரைவர் இஸ் ஜாப்பனீஸ். ஸோ 2 o'clock போகணும், அந்த ஜாப்பனீஸ் நான் அந்த ஆள். 1987 இந்த உதாரணம் வந்து மறக்க முடியாத உதாரணம் என் வாழ்க்கையில். அவங்க வந்து எந்த மேனேஜ்மெண்ட்டும் பேசலை, இதுதான் சொல்ல வந்தது. எந்த மேனேஜ்மெண்ட் அவர் பேசலை. என் கம்பெனி வந்து தலை சிறந்த கம்பெனி உலகத்தில்.
இந்த இன்ஜினியரிங்கில். பட் எந்த உதாரணம் அந்த கம்பெனியில் பேசலை. இதுதான் சொன்னாங்க. எது பண்ணினாலும் அது ரத்தத்தில் ஊறி இருக்கிறது. அவங்க இட்ஸ் இந்த பிளட். அதனால தான் இந்த ப்ராக்டிஸ் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியுது. சார், உங்களுடைய இன்னொரு முக்கியமான ஒரு பணி அப்படிங்கிறது விசிட்டிங் லெக்சரராக இருக்கீங்க சார். லாலோ காலேஜ்லேயும் உங்களுடைய பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ இந்த பணியை பற்றி சொல்லுங்கள் சார். நான் ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர். இப்போது எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு லயலா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது எம்பிஏக்கு. அது ஃபைனல் இயரில் நான் இதை எடுக்கிறேன். இதை தவிர்த்து நான் படித்த இடம் லயலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அது ரொம்ப ஒன் ஆஃப் தி ப்ரெஸ்டீஜியஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் இந்தியாவில். அதுக்கு ஃபைனல் இயர் எம்பிஏக்கு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, அவங்க எலெக்டிவ் சப்ஜெக்ட்னு. அதுக்கு நான் இப்போ மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க. எந்த இடத்துல நான் படித்தனோ அதே இடத்துல இப்போ மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு படித்த இடத்துலையே மறுபடியும் ஒரு வேலை செய்யுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் தான். ஸோ உங்களுடைய குறிப்பாக நம்ம உங்களுடைய ஆரம்பத்தில் 360 டிகிரி ஃபீட்பேக் அப்படிங்கிற உங்களுடைய தீசஸ் பற்றி பேசணும். குறிப்பாக நிறைய அதை பற்றி பேசணும். ஸோ அதனோட முக்கியத்துவம் என்ன, அதனோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதனோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, ஒரு கம்பெனிக்கு இந்த கான்செப்ட் எப்படி எவ்வளோ அற்புதமாக இருக்குது, ஆஸ் அ இண்டிவிஜுவலுக்கு இது எவ்வளோ தூரம் உபயோகமாக இருக்குது, தங்களுடைய மேனேஜ்மெண்ட்டையும் தாண்டி வாழ்க்கைக்கும் எப்படி உபயோகமாக இருக்குது உட்பட நிறைய விஷயங்கள் பேசினேன் சார். உங்களுடைய மனிதவள மேம்பாட்டு சார்ந்த அனைத்து பார்வைகளையும் இன்றைக்கி எங்களுடைய காலை மலரில் பார்த்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு